Welcome to all. 12th chemistry unit number 7 chemical kinetics. So last class la enna paathom appadina rate of reaction, unit of rate of reaction, stoichiometry and rate of reaction, average and instantaneous reaction, initial rate of reaction. So இதை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த நேற்று பார்த்த அந்த ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டோடைய ப்ராப்ளம் பேஸ்டு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். கன்சிடர் த ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் NO2. அப்போ NO நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி 2NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ கொஸ்டின் A and B ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் சொல்யூஷன் சைட்லேயே கொடுத்துருக்கோம். எக்ஸ்பிரஸ் the rate of reaction in terms of changes in the concentration of NO, O2 and NO2. NO னா நைட்ரிக் ஆக்சைடு, ஆக்சிஜன், NO2 அந்த ரியாக்ஷனை தான் அப்படி கொடுத்துருக்கோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ரேட் ஆஃப் ஈக்குவேஷன் எழுதணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது ரியாக்டன்ட் சைடு, இது ப்ராடக்ட் சைடு. ரியாக்டன்ட் சைடு எழுதும் பொழுது நெகட்டிவ்லேயும் ப்ராடக்ட் சைடு பாசிட்டிவ்லேயும் இருக்கணும். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ராக்ஷனில் போடணும், 1/, அப்படின்னு போடணும். ஸோ இங்கே நம்ம அதுக்கான ஆன்சர் பார்ப்போம். அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2NO2 இருக்கிறதுனால இது ரியாக்டன்ட்ங்கிறதுனால -1/2 டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO டிவைடட் பை dt ஈக்குவல் டு அடுத்து O2 வந்து ரியாக்டன்ட் சைடு தான் இருக்குது. ஸோ அங்கே ஒன்றுமே இல்லை, அதனால் மைனஸ் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 டிவைடட் பை dt இஸ் ஈக்குவல் டு இங்கே NO2 அப்படிங்கிறது ப்ராடக்ட் சைடு, ஸோ ப்ளஸ்ஸு அதான் 1/2 டி ஆஃப் NO2 டிவைடட் பை dt. ஸோ இந்த ஏ கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுதான். ஸோ அடுத்து பி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அட் எ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வென் O2 இஸ் டிக்ரீஸிங். பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் இந்த O2 வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதோடைய வேல்யூ எவ்வளவு அட் 0.2 mol liter inverse second inverse at what rate is the NO2 increasing at that initiation. அப்போ O2 ஓட டிக்ரீசிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ NO2 ஓட இன்க்ரீசிங் அந்த டயத்தில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதுவோம். இங்கே NO வந்து ரியாக்ட் ஆகாது, O2 தான். O2 என்னவா மாறி இருக்குது, NO2 மாறி இருக்குது. இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதோடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபார்முலா என்ன, O2ங்கிறது ரியாக்டன், அதனால் மைனஸ் டி ஆஃப் O2 டிவைடட் பை dt கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 டிவைடட் பை dt ஈக்குவல் டு இங்கே 2 இருக்கிறதுனால 1/2 டி ஆஃப் NO2 டிவைடட் பை dt. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 வந்து இங்கே மல்டிபிள் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 டிவைடட் பை dt ஈக்குவல் டு இந்த 2 அங்கே போயிடுச்சுன்னா மல்டிப்ளை பண்ணுறோம், 2 இன்ட்டு மைனஸ் டி ஆஃப் O2 டிவைடட் பை dt. இந்த O2 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. O2 ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 0.2 mol liter inverse second inverse. அப்போ 2 இன்ட்டு அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 0.4 mol liter inverse second inverse. அப்போ therefore இந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ரேட் இஸ் ஈக்குவல் டு 0.4 mol liter inverse second inverse. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். What is the order which respect to each of the reactant and overall order of the following reaction? அதாவது இதில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் சரி. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், A 5Br மைனஸ் ப்ளஸ் BrO3 மைனஸ் ப்ளஸ் 6H ப்ளஸ் gives 3Br2 ப்ளஸ் 3H2O. இங்கே எல்லுன்னு இருந்தால் லிக்யூடு, AQன்னு இருந்தால் அக்வஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் லா இஸ் அவங்களே ரேட் லாவும் கொடுத்துட்டாங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதாவது ரேட் கான்ஸ்டன்ட். Br மைனஸ் BrO3 மைனஸ் H2 ப்ளஸ்ஸு ஹோல் பவர் 2. இப்போ இந்த இடத்துல ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே வேண்டாம், இங்கே மேலே இருக்கக்கூடிய பவர் என்னன்னு பாருங்கள். இந்த பவரை மட்டும் ஆட் பண்ணால் போதுமானது. அந்த பவரில் என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே ஹச்சிட்டு வந்து 2 இருக்குது, இங்கே பிஆர்ட்டு எதுவுமே நம்பரில், அதனால் இங்கே 1ன்னு வச்சுக்குவோம்.
பிஆர்ட்ட வந்து எந்த நம்பர்லனா இது இங்கே ஒரு 1 இருக்குது, அதேமாதிரி இங்கே பிஆர்ட்டே 1 இருக்குது, இங்கே மேலே உள்ள பவரை ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதான் ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். இங்கே 1 1 + 1 2 2 + 2 4. ஸோ இங்கே ஆன்சர் அதான், அதுக்கான ஆன்சர் 4. ஃபஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பிஆர் மைனஸ், first order with respect to BrO3 minus and second order with respect to H plus. Hence, the overall order of reaction is equal to 4. Second question, CH3CHO acetaldehyde gives methane plus carbon monoxide. அசிட்டால்டிஹைடை ஹீட் பண்ணோம் அப்படின்னா மீத்தேன் அண்டு கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. த எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் லா இஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு கே ஆஃப் அசிட்டால்டிஹைடு பவர் 3/2. இங்கே வந்து 3/2 இருக்கிறதுனால இங்கே கொடுக்கலனா தான் பிரச்சனை, இங்கே கொடுத்துருக்கறனால பிரச்சனை இல்லை, அதுதான் அதான ஆன்சரு. ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்டிஹைட் இஸ் 3/2 அண்ட் ஓவரால் ஆர்டர் இஸ் 3/2. அதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு another one problem. The rate of the reaction x plus 2y gives product. எக்ஸும் 2yயும் சேர்ந்து எனி ஒன் ப்ராடக்ட் கிடைக்குது. இஸ் அதோடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4 × 10⁻³ mole liter inverse second inverse. If a concentration of x is equal to concentration of y is equal to 0.2 mole and the rate constant at 400 Kelvin is 2 × 10⁻² second inverse, what is the overall order of the reaction? ஸோ அந்த கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க 4 × 10⁻³ அடுத்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 400 Kelvin, அடுத்து ரேட் கான்ஸ்டன்ட் கே கொடுத்துருக்காங்க 2 × 10⁻² செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எழுதணும். ஸோ சொல்யூஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, கே ப்ரொபபிலிட்டி கான்ஸ்டன்ட்டு x பவர் n ப்ளஸ்ஸு y பவர் m. இதான் ரேட் ஈக்குவேஷன். இந்த ரேட் ஈக்குவேஷன் இது எப்படி எழுதுறதுங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ரேட்டோட வேல்யூ 4 × 10⁻³ மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு கே அப்படிங்கிறது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இதோடைய வேல்யூ கேயோட வேல்யூவு இன்ட்டு எக்ஸுன்னு இருக்குது, எக்ஸோட வேல்யூ 0. x is equal to y is equal to 0.2 மோல் லிட்டர் இன்வர்ஸு, அதே மாதிரி 0.2 மோல் லிட்டர் இன்வர்ஸு m. இங்கே n இங்கே m. இதில் எது காமனாக இருக்குது 0.2, இங்கேயும் 0.2 இருக்குது, அதனால் அதை நம்ம வெளில எடுக்கிறோம். 0.2 வெளில எடுத்தோம் அப்படின்னா மேலே n இருக்குது m இருக்குது. நமக்கு ஃபார்முலா தெரியும், a பவர் n × a பவர் m is equal to a பவர் n plus m. அதே தான் 0.2 × n plus m. அதே மாதிரி இங்கே மோ லிட்டர் இன்வர்ஸு n plus m. இங்கே 2 இங்கே இந்த கான்ஸ்டன்ட் இருக்கனால இந்த வேல்யூ இங்கே கீழே கொண்டு வந்துடுறோம். அப்போ இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு 2 கிடைக்குது. இங்கே 10⁻−2 இருக்குது, இங்கே 10⁻−3 இருக்குது. அப்போ 10⁻−1, இங்கே 2 × 10⁻−1 அதாவது 0.2, அதான் 0.2 மோல் லிட்டர் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0.2 n plus m மோல் லிட்டர் இன்வர்ஸ் n plus m. அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் 0.2 இங்கேயும் 0.2, அப்படின்னா இந்த இதில் பவர் 1 இருக்குது. அப்போ n plus m is equal to 1. அதே மாதிரி இங்கேயும் 1 இருக்குது, அதனால் n plus m is equal to மோல் லிட்டர் இன்வர்ஸு அதுவும் 1. அப்போ therefore comparing the power on both side the overall order of reaction n plus m is equal to 1. ஸோ நெக்ஸ்ட்டு ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டெஃபினேஷன் பார்க்குறோம். இது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம், டிஃபைன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்கலாம். டெஃபினேஷன் பார்ப்போம். டெஃபினேஷன் ஆஃப் ரேட் லா. ரேட் லா இஸ் டிஃபைன் அஸ் த லா விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டடிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். எதுக்கு உள்ள ரியாக்ஷன் அப்படின்னா ஒன்று ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ஷன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டு. அடுத்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது கே ரேட் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ஃபார்முலா. அதுக்கு இன்னொரு அனதர் மெத்தட், அனதர் டெஃபினேஷன் ரேட் லாஸ் த ரீப்ரசன்டேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் participating in a reaction raised to some power is called rate law. It is also called, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, rate expression or rate equation. Therefore rate is equal to k of concentration of a power m concentration of b power n. So இதான் definition rate law. And rate constant. rate constant அப்படின்னா அந்த இடத்துல k இருக்கு இல்லையா,
இங்கே நம்ம வந்து கே வந்து ஈக்குவல்னு எடுத்துருக்கோம். இப்போ அசிஸ்வல் இந்த ஃபார்முலா அப்படியே எடுத்துருப்போம். ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்படின்னு வந்திருக்கோம். அப்போ நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கறதுனால அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ அந்த நேரத்தில் கே அப்படிங்கிறது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு. தென் வேர் K is proportionality constant is called rate constant. அப்போ இந்த proportionality constant rate constant சொல்கிறோம். The overall order of reaction is given by m plus n. மேலே உள்ள பவரை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓவரால் ரியாக்ஷன் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதுதான் அது. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ, இங்கே 1 இருக்குன்னு வச்சுங்க, இங்கே 2 இருந்துச்சு அப்படின்னா அப்போ therefore ஓவரால் ரியாக்ஷன் இஸ் 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 2க்கு பதிலாக இங்கே வந்து இங்கேயும் 1 இருக்குது, அங்கேயும் 1 இருக்குது, ரெண்டு சைட்லேயுமே 1 இருக்குது அப்படின்னா இங்கேயும் 1 இருக்குது அப்படின்னா 1 + 1 = 2. ஓவரால் ரியாக்ஷன் = 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு த ரேட் லா மஸ்ட் பி டிட்டர்மைன் பை எக்ஸ்பிரிமெண்ட். இது ஒன்லி ரொம்ப முக்கியமானது. இது எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூ மூலமாக தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். தே cannot be deduced from the stoichiometry of the reaction. For example, consider the isomerism of cyclopropane. நேற்று பார்த்தோம். சைக்ளோப்ரோபேன் கிவ்ஸ் 780 கெல்வினில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா ப்ரோப்பீனாக கன்வெர்ட் ஆனிச்சு. அதே தான் த ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் சைக்ளோப்ரோபேன் ரைஸ் டு த ஃபஸ்ட் பவர். அப்போ ரேட் = K × சைக்ளோப்ரோபேன் பவர் 1. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு அதோடைய டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க வேல்யூவு. இது ரேட்டு மோல் லிட்டர் இன்வர்ஸ் மினிட்ஸ் இன்வர்ஸு. இது சைக்ளோப்ரோபேன், அதோடைய மோல் 2 மோலாக இருக்கும் பொழுது அதோடைய ரேட் வந்து 6.92 × 10⁻11 தான். இந்த வேல்யூ ரேஞ்ச் மட்டும் மாறும். 6.92 அப்படின்னா 2 மோல் இருக்கும்பொழுது, 1 மோல் இருக்கும்பொழுது 3.46, 0.5 மோலாக இருக்கும்பொழுது 1.73. அப்போ தேர்ஃபோர் அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், ரேட்டு = நம்ம முதல்ல போனதில் என்ன பார்த்தோம், ஃபார்முலா ரேட்டு = K × சைக்ளோப்ரோபேன் பார்த்தோம். இப்போ இந்த K அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைக்ளோப்ரோபேன் எங்கே வந்துடும், டிவைடில் வந்துடும். டிவைடில் வந்துச்சு அப்படின்னா இப்போ நமக்கு ஃபார்முலா தான் K = ரேட்டு டிவைடட் பை சைக்ளோப்ரோபேன். அப்போ ரேட்டு 6.092 × 10⁻² டிவைடட் பை 2. அப்போ அடித்தோம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3.46 × 10⁻². அதே மாதிரி 3.46 × 10⁻² டிவைடட் பை 1 அதே வேல்யூ. அப்போ 1.73 டிவைடட் பை 0.5 3.6. ஸோ அப்போ இந்த கான்ஸ்டன்ட் ரேட் கான்ஸ்டன்ட் எப்போதுமே மாறாது, அது சேம் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அதான் அது கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் another example the oxidation of nitric acid. ஸோ முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். NO நைட்ரிக் ஆக்சைடை ஆக்சிடைஸ் பண்ணுறேன், கிவ்ஸ் NO2 கிடைக்கும். இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது வரணும், 2 NO2 நமக்கு கிடைக்குது. அப்போ எக்ஸ்பிரிமெண்ட் 1வது எக்ஸ்பிரிமெண்ட் 2வது எக்ஸ்பிரிமெண்ட் 3 எக்ஸ்பிரிமெண்ட்டு அவருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. NO அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு, O2 அப்படின்னா ஆக்சிஜனு, கிவ்ஸ் இனிஷியல் ரேட் கொடுத்துருக்காங்க. இதோடைய இனிஷியல் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அப்போ 1.3. இப்போ நம்ம ஃபார்முலா பார்ப்போம். ரேட்டு = கான்சன்ட்ரேஷனாக ப்ரொபோஷனாலிட்டி ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு NO பவர் m, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு பவர் m, ஆக்சிஜன் பவர் n. இப்போ ஃபார் எக்ஸ்பிரிமெண்ட் 1 எடுத்துக்குவோம். இந்த ரேட் லா இஸ், அப்போ ரேட் 1 எக்ஸ்பிரிமெண்ட் 1ங்கிறதுனால 1 K × NOட வேல்யூ வந்து NO பவர் m, O2 பவர் m. NOவுக்கு வந்து ரேட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இனிஷியல் ரேட் கொடுத்துருக்காங்க 19.26 × 10⁻². அப்போ K × NOவுக்கு வந்து 1.3, O2க்கு வந்து 1.1. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இதே மாதிரி சிமிலர் டு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட் 2 ரேட் 2 அப்போ ஃபார்முலா 38.40 1.3 டிவைடட் பை 2.2. அதான் அதோடைய இது. அப்போ அதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸ்பிரிமெண்ட் 3 எதுலேருந்து எடுத்துருக்கோம், அந்த ஈக்குவேஷன்லேருந்து. அப்போ 76.80 2.6 டிவைடட் பை 2.6 × 1.1 பவர் n. இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் ஈக்குவேஷன் 2ஐயும் 1ஐயும் டிவைட் பண்ணுறேன். இது ஈக்குவேஷன் 2, இது வந்து கீழே உள்ளது ஈக்குவேஷன் 1. ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 10⁻2வும் கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன கிடைக்கிது, இதையும் கேன்சல் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஈக்குவல் சைடு உள்ளது இங்கேயும் கேயும் கேன்சல் ஆகிடுது. இங்கேயும் 1/3, அங்கேயும் இதே தான் இருக்குது 1/3 பவர் m, 1/3 பவர் m. இங்கே 1.1, இங்கே 1.2.2. அப்போ பவர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அப்போ இதையும் கேன்சல் பண்ணுறோம். 119.26 = 38.20. அப்போ 2 = 2.2 டிவைடட் பை 1.1 பவர் n. அப்போ தேர்ஃபோர் 2 பவர் n = 2 = 2 பவர் n. அப்போ தட் இஸ் n = 1. ஸோ சிமிலர்லி தேர்ஃபோர்
the reaction is first order with respect to O2. மூணாவது ஈக்குவேஷனை ஒன்னோட டிவைட் பண்ணுறேன். இது மூணாவது ஈக்குவேஷன், இது ஒன்றாவது ஈக்குவேஷனை. அப்போ 10^2 10^2 கேன்சல் ஆகுது. கேக்கும் கேன்சல் ஆகுது. இங்கே 1.1 1.1 கேன்சல் ஆகுது. இப்போ எம்மு மட்டும் பார்க்கணும். எண்ணு முதல்ல பார்த்துட்டோம், எண்ணு சீக்கிரம் 1 பார்த்துட்டோம். இப்போ எம்மு பார்க்கணும். இப்போ நமக்கு தெரியும் இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். அப்போ 2 பவர் எம்மு. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 கிடைக்குது. 4. அப்போ 4 எப்படி எழுதலாம்? 2 பவர் 2ன்னு எழுதலாம். 2 பவர் 2 = 4 = 2 பவர் எம்மு. அப்போ தேர்ஃபோர் எம்மு = இங்கே என்ன கிடைக்குது? 2ன்னு கிடைக்குது. 2 பேஸுங்கிறதெல்லாம் கேன்சல் ஆகிரும். தேர்ஃபோர் த ரியாக்ஷன் இஸ் செகண்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு NO. த ரேட் 1 = K × NO2 பவர் 2 O2 பவர் 1. ஏன்னா இது எம்மு, இது N. அப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் ஏ ரியாக்ஷன் 2 + 1 = 3. ஸோ இதுதான் அதோடைய ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து முக்கியமான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ரேட்டு நம்ம தனியாக பார்த்துட்டோம், ரேட் கான்ஸ்டன்ட் தனியாக பார்த்துட்டோம். அதோடைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன், ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏ ரியாக்ஷன். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏ ரியாக்ஷன் காமன். ஸோ ரேட் அப்படிங்கிறது இட் ரீப்ரசன்ட் த ஸ்பீட் அட் விச் த ரியாக்டன் ஆர் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். அப்போ ரியாக்டன் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும்போது எந்த இன்ஸ்டன்ட்லேயும் அது ஸ்பீடாக நடக்கக்கூடியது. அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இட் இஸ் ஏ ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதாவது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டாக நம்ம K அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் மெஷர்ட் ஆஸ் டிகிரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் என்ன ஆகுது அப்படின்னா டிகிரீஸ் ஆகுது. ஆர் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். நமக்கு தெரியும் ஒரு A அப்படிங்கிற ஒரு ரியாக்டண்ட்டு கிவ்ஸ் பியாக மாறுது அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நான் நேற்றே சொல்லியிருக்கேன், A டிஸ்அப்பியரன்ஸ் ஆகி B அப்பியர் ஆகுது. அப்போ டிஸ்அப்பியரன்ஸ் அப்படின்னா டிகிரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். ஆர் அப்போ B அப்பியர் ஆகுறதுனால இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். இங்கே ரேட் கான்ஸ்டன்ட் பாருங்கள், இட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ஈக்குவேஷன் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஈச் ஆஃப் ரியாக்டன் இன் யூனிட்டி. தேர்ட் ஒன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒன்லி டிபெண்ட் அப்பான் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். பட் rate constant it does not depend on the initial concentration of the reactant. So difference between. So next, define elementary reaction, define molecularity, define unimolecular nucleophilic substitution reaction. So அப்படி கேட்கலாம். So first elementary reaction அப்படின்னா each and every single step in a reaction mechanism is called as elementary reaction. அதாவது அடிப்படை வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் ஒரு மெக்கானிசத்தில் 1 2 3 4 ஸ்டெப்பு வரும். அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு மாலிகுலாரிட்டி. த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் தட் ஆர் இன்வால்வ்டு இன் அண்ட் எலிமெண்ட்ரி ஸ்டெப் இஸ் கால்டு மாலிகுலாரிட்டி ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டெப். இப்போ ஒரு மெக்கானிசத்தில் 4 ஸ்டெப் இருக்குன்னு சொன்னேன். ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டெப்பையும் நம்ம எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் சொல்கிறோம். அந்த 4 ஸ்டெப்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த 4 எலிமெண்ட்ரி ரியாக்ஷனையும் மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் தட் ஆர் இன்வால்வ்டு இன் அண்ட் எலிமெண்ட்ரி ஸ்டெப் இஸ் கால்டு மாலிகுலாரிட்டி ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டெப். அடுத்து நெக்ஸ்ட்டு யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் N1 அப்படின்னு சொல்கிறோம். Since the rate determining elementary step involves only tertiary butyl bromide, the reaction is called a unimolecular nucleophilic substitution reaction. One word கேட்கலாம், which one of the following is unimolecular nucleophilic substitution reaction? So tertiary butyl bromide. So அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு, difference between order and molecularity. இப்போ நம்ம ஆர்டர் பார்த்தோம், அடுத்து மாலிகுலாரிட்டி பார்க்குறோம். It is the sum of the power of concentration terms involved in the experimentally determined rate law. Sum of the powers அப்படின்னா நான் சொன்னேன், இப்போ A பவர் M B பவர் N, அப்போ M ப்ளஸ் N ஆட் பண்ணோம் அப்படின்னா அதான் sum of the power of concentration terms involved in the experimentally determined rate. Molecularity அப்படிங்கிறது it is the total number of reactant species that are involved in an elementary step. அந்த 4 ஸ்டெப் மெக்கானிசத்தில் 4 ஸ்டெப் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எலிமெண்ட்ரி ஸ்டெப்புன்னு சொல்கிறோம். அவருடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் தான் என்னது மாலிகுலாரிட்டி. செகண்ட் ஒன், இட் கேன் பி 0 ஆர் ஃப்ராக்ஷனல் ஆர் இன்டிஜர்.
அதோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக இருக்கலாம், அல்லது இன்டிஜராக இருக்கலாம். இட் இஸ் ஆல்வேஸ் எ ஹோல் நம்பர், cannot be ஜீரோ ஆர் எ ஃப்ராக்ஷனல் நம்பர். தேர்ட் ஒன், it is assigned for a overall reaction, it is assigned for a elementary step of mechanism. So important question. So next test number 2 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினையும் நீங்கள் எக்ஸாம் எழுதி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.